வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர், பேராசிரியர், செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர் அந்த கட்சியில இருந்து நீக்கப்படுறதெல்லாம் புதுசு கிடையாது. பலமுறை நீக்கப்படுவாரு, சேர்த்துக் கொள்ளப்படுவாரு. இதெல்லாம் யூஸ்வலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த முறை கட்சியில இருந்து நீக்கப்படல. சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சீமான் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. குறிப்பாக அந்த சேனல் எப்படி ப்ரமோட் பண்ணாங்கன்னா, சென்னையில் அவர் ஆபீஸ் போடும்போது தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையொலி சாட்டையை திறந்து வைப்பதற்காக அண்ணன் சீமான் வருகிறார்னு தான் திறந்து வச்சாங்க. கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரோட சேனலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், என்ன காரணம் இதுக்கு? இல்ல, சிரிக்காம ஒரு கேள்வி கேட்டீங்க. கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க முதல்ல சீமான் இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை எங்க இருக்கு? எது கொள்கைன்னு பேசிக்கா இருக்குல்லங்க. கொள்கை அப்படின்றது ஒரு அடித்தட்டுமானங்க. அடிக்கட்டுமானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் மேல எழுப்புல எல்லா கட்டடமும் ஸ்ட்ராங்கா நிக்கும். இங்க அடிக்கட்டுமானமே இல்லையே. என்ன பேசல இருக்கு? தமிழ் தேசியம்னா என்னன்னு சீமானுக்கு தெரியுமா? சாட்டைக்கு தெரியுமா? இல்ல கூட இருக்கிற திரள்நிதி கும்பலுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன தனியா தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிற மீடியா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. யாராவது அண்ணனை எடுத்து பேசுனா மொத்தமா போய் அவங்கள முடிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க போடவே பயப்படணும் அப்படின்னு மிரட்டுறதற்கான ஒரு வார் ரூம். நல்லா புரியுற மொழியில சொல்றதா இருந்தா சமூக வலைத்தள ரவுடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சீனே கிடையாது ஒண்ணு. ஆனா என்ன பங்காளி சண்டையா நான் பாக்குறேன். என்ன பங்காளி சண்டை? முத நாளு நம்ம அண்ணன் ஒரு ட்வீட் போடுறாரு. யாரு? சீமான். என்ன போடுறாருன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவராக எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் தேர்வானதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ரொம்ப நிறைஞ்சு அந்த வாழ்த்து சொன்னாரு. ஏன்னா காசு அங்க அதிகமா இருக்குல்ல. போற போக்குல 4 கோடி எல்லாம் ஒரு மேட்ரு இல்ல சாமி அப்படின்னு ட்ரெயின்ல இருக்கிற 4 கோடி என்னதே இல்ல அப்படின்னு சொல்லி தப்பிக்கிற அளவு காசு இருக்கு. அப்புறம் மாமா ஒரு லட்சத்தை கொடுத்து விடுங்க அப்படின்னு அண்ணன் கேட்டாருன்னா ஒரு 10 லட்சமா வந்து சேரப்போகுது. அதனால மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொன்னாரு. உடனே பார்த்தா நாம் தமிழர் கும்பல்ல ஜால்ரா போடுற அத்தனை பேரும் பார்த்தா, யார் தெரியுமா இந்த நயினார் நாகேந்திரன்? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க சொல்றீங்களா சாட்டை துரைமுருகன், அவர் ஒரு வீடியோ போட்டதுலதான் அப்செட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். என்னடா நம்மளை விட கலெக்ஷன்ல கல்லா கட்டிடுவாங்க போல இருக்கே, இப்பயே இதை சரி பண்ணணும்னு தான் இந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டது. அடுத்து தம்பி போட்ட வீடியோ எப்படி அப்படின்னா, அவர் என்ன கல்ச்சர்ல வளர்ந்தாரு தெரியுங்களா? வயசானவரா இருந்தா இஸ்லாமியர்கள்ல மாமான்னு கூப்பிடுறதும், இஸ்லாமியர்கள்ல இளைஞர்களாக இருந்தா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுற ஒரு கல்ச்சர்ல வளர்ந்தாரு. அவரை நீங்க ஈஸியா சீல் பண்ணிட முடியாது, குத்திட முடியாது. ஒரு மதவாதி என்றோ ஒரு சாதியவாதி என்றோ, அதுக்கப்புறம் ஒரு சங்கி, அதாவது என்ன சொல்லுவோம், பாஜக இந்துத்துவ கும்பல் அப்படின்னோ நீங்க ஆமா RSS இப்படின்னு நீங்க ஒரு சீல் குத்திட முடியாது. இந்துத்துவா சங்கி அப்படின்னு நீங்க சீல் குத்திட முடியாது. அவர் கான்ட்ரவர்ஷியலா எங்கேயுமே பேசினது இல்லை என்று ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது. இத பார்த்திருப்பாரு அண்ணன். ஐயோ, நாம மனம் நிறைந்தன்னு தானே போட்டோம், இவன் என்னடானா அடுத்தடுத்து அடுக்குறானே, வேற லெவல்ல பண்ணி நம்ம வசூலுக்கும் வருமானத்திற்கும் வேட்டு வச்சிருவானு பயந்துட்டாரு அண்ணன். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இதை இப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னு. அவருடைய கருத்துக்கும் எங்களுடைய இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க. அது அவர் சொந்த கருத்து. அவருடைய வலையொலியில பேசுறதெல்லாம் அவர் சொந்த கருத்து அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு கட்சி இருந்தா, ஸ்ட்ராங்கான கொள்கை பிடிப்பு இருந்தா, அந்த கொள்கையில் தெளிவு இருந்தா, தலைவர் ஒண்ணு பேசுவாரு, தொண்டை ஒண்ணு பேசுவாங்க, கொள்கை பரப்பு ஒரு செயலாளர் ஒண்ணு பேசுவாங்களா? பேசிக்கான ஒரு அடிப்படையான நாகரிகமும் அறிவும் இருக்கும் இல்லையா கொள்கை இருந்தா? அப்ப அது இல்லாத கும்பலு காசு வசூலிக்கிறதுல முன்ன பின்ன டேலி ஆகல போல இருக்கு. அதனால ஒரு சின்ன குழப்பம். அதை தீர்த்துக்கிறதுக்காக அண்ணன் அப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு. பாத்துருந்துக்கவங்கப்பா, நான் கேட்ட மட்டும் தான் கொடுக்கணும். அவன் நின்னானா காசை கொடுத்து விடாத, திரள் நிதிக்கு நான் தான் தலைவன் அப்படின்றதுக்காக கொடுத்த அறிக்கை தான். வேற ஒண்ணு இதுல பிரமாதமான இல்ல. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நீங்க நயினார் நாகேந்திரன் அந்த இஷ்யூ சொல்றீங்க. இன்னொன்னு சமூக வலைதளங்கள்ல என்ன பேசப்படுது அப்படின்னா, வைகுண்டராஜன் சம்பந்தமாக 2 தம்ப்நெயில் போட்டிருக்காரு. யூஸ்வலா அண்ணன் வைகுண்டராஜன் அவர்கள்லாம் பெருந்தமிழர், பச்சை முத்து பாரேந்திரர் எல்லாம் பெருந்தமிழர்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தமிழரை அட்டாக் பண்ணி சாட்டை வீடியோ போட்டிருக்காரு. நித்யானந்தா கைலாசால இருந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களுக்குள்ள போறாரு. ஒண்ணு நித்யானந்தாவை எடுத்தது சொல்றாங்க,
இன்னொன்னு வைகுண்டராஜன் மாதிரியான நபர்களை விமர்சனம் பண்றது. அண்ணன் வந்து நிறைய வளம் சொல்லுவாரு, மக்கள் வளம், மண் வளம், நீர் வளம், அந்த வளம் இந்த வளம்னு சொல்லுவாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நித்யானந்தா எடுத்ததெல்லாம் வந்து அண்ணனுக்கு பொறாமையில இருக்கும். அவர் தான் ஆல்ரெடி ஒரு ஆடியோல சொன்னார்ல, ஏய் எனக்கு அவன் தங்கச்சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, ஆனா சுத்திலும் கலர் கலர் ஃபிகர்களா இருக்கு அப்படின்னு. ஏங்க இந்த ஃபிகர்ன்ற வார்த்தை எல்லாம் நீங்க எல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அந்த காலத்துல சொல்ற ஒரு சொல்லு, அதெல்லாம் இளைஞர்கள் தூக்கி எறிஞ்சுட்டா. ரொம்ப நாகரிகமா பெண்களை அணுக ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள. 1-2 சல்லிப்பயலுக்கு அன்னை கூட இருக்கிறது வேணா இப்படி நாகரிகம் மட்டும் தெரியும். ஆனா பொதுவாக இளைஞர்கள் நாகரிகமாக பெண்களை அணுக பழகிக்கிட்டாங்க. 1-2 இடத்துல பிரச்சனையை தவிர. இதுல என்ன அப்படின்னா, வைகுண்டராஜன் இருக்காரு இல்லையா, அவர் யாரு, நியூஸ் 7 ஓனரு, அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஏன் அவரை வந்து பார்த்தோன்னே இவர் பதறாரு அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, சொந்த சாதி அக்கறை, சொந்த சாதி கவலை, சொந்த சாதி பெருமை, இதுக்குள்ள வந்துருவாரு வைகுந்தர். 2வது, அவர் வந்து மணல் கடத்தல் மாஃபியான்னு உலகத்துக்கே தெரியும். நீங்க இந்த மாமா இருக்காரு இல்லையா, எந்த மாமா, இந்த நயினாறு மாமா, நயினாறு மாமாவும் அவருடைய மாமாப்பா, அண்ணன் சீமான் அவர்களுடைய நயினாறு மாமாவும் மணல் கடத்தல்காரர் தான். புரியுதுங்களா? இப்ப ஏன் இவர் மணல் கடத்தல் கும்பலுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னா, பெரிய அளவுல தொகை வர்றதே அவங்க கிட்ட இருந்துதான். இவர் கேட்ட உடனே கட்சி நிதியாக பெரிய அளவுல குடுக்கறதே அவங்கதான். இப்ப என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பெரிய அளவுல தொகை கொடுக்கறவங்கள நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா கட்சி எப்படியா நடத்துறது? வர இந்த வருஷத்தோட எண்ட்ல வேற எலெக்ஷன் வரப்போகுது. அதனால இவங்க எல்லாம் பகைச்சுக்கிறதுலாம் அவருக்கு இல்ல. 2வது, இவங்க எல்லாத்துலயும் ஊடகம் வேற இருக்கு. ஊடகம் இருக்கு, பணம் இருக்கு, பலம் இருக்கு, சாதி பின்னாடி நிக்குது. இதையெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நம்ம நின்னோம்னா இவங்களை வச்சுதான் நம்ம ஓட்டை வாங்கணும்னு வச்சிருக்கோம். பாஜகவுடைய ரொம்ப நெருக்கமாயிட்டோம். இப்ப ஐயா சித்தப்பாவும் பெரியப்பாவும் கூட்டணியில வேற வந்துட்டாங்க. அவங்க அசைன்மெண்ட் நம்ம கொடுப்பாங்க. இந்த அசைன்மெண்ட் எல்லாம் கெடுத்து விட்டுற கூடாதுல்ல. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா பெரிய விஷயம்ல. இந்த அசைன்மெண்ட்டை கெடுக்கிற மாதிரி தானே இந்த பையன் இப்ப இந்த வீடியோ போட்டு விட்டாரு, ஏதோ இந்த நாட்டை காப்பாத்த போற மாதிரி. அண்ணன் பொதுவாகவே இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்க போறேன் அப்படின்னு கிளம்புனாருன்னா பெட்டி வாங்க போறாருன்னு அர்த்தம். இத நான் சொல்லல தம்பி, நீங்க முன்னாள் தம்பிகள்னு அடிச்சு பாத்தீங்கன்னா பல வீடியோ வரும். அதுல ஒரு தம்பி சொல்லியிருக்காரு, ஐ திங்க் புதுக்கோட்டை பக்கம்னு நினைக்கிறேன், போன் பண்ணி சொல்றாரு சீமான்ட்ட, அண்ணே மாவட்ட செயலாளரு இந்த மணல் அல்றவங்கிட்ட போய் காசு வாங்கிட்டாருன்னு, கல்லுடைக்கிறவங்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற எப்படிப்பா கட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாரு சீமான்னு வீடியோவே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப சீமான் இந்த மண் வளத்தை பாதுகாக்க போறேன், நதியை பாதுகாக்க போறேன், மலைகளை பாதுகாக்க போறேன்னு இறங்கிட்டாருன்னா அந்த மாஃபியா கிட்ட பெட்டி வாங்க போறாருன்னு அர்த்தம். சோ இந்த பெட்டி வாங்குறதுல பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு ஓட்டு வாங்குறதுல பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து இன்டர் அஜெண்டால நமக்கு ஒரு பெரிய தொகை வர இருக்கு, அதையும் உடைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதைப்பதத்துல இதை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. எப்பயுமே வட இந்திய தொழிலாளர்கள், எளிய மக்கள் மீதுதான் அவர்களுடைய வன்மம் எல்லாமே இருந்து பார்த்திருக்கோம். சீமானுக்குலாம் தெரியாம தான் சாட்டை இப்படிலாம் வீடியோ போடுறாரா? நிஜமாவே உணர்ச்சி பொங்கி மணல் வளம் கொள்ளை போகுது, அது இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா? சீமானுக்கு தெரியாம தான் அதை பண்றாரா? இதுவே ரொம்ப சந்தேகமா இருக்கு. மேபி இப்படி இருக்கலாம், இவர் தனி ரூட்ல திரள் நிதியை திரட்டிட்டு இருக்கிறவர் தானே. இவர் ஒரு தனி ரூட்ல போகும்போது அந்த ரூட்ல வந்து பணங்கட ஏதாவது இடைஞ்சலா இருக்கலாம், கிடைக்காம கூட போயிருக்கலாம். அதுல வந்த காண்டுல போட்டு விட்டோம்னா, நீங்க நம்ம இவர் இருக்காரு இல்லையா, இந்த சவுக்கு சங்கரா அதே மாதிரிதான் செய்வாரு. யாராவது காசு கொடுக்கலன்னா அவனை பத்தி ஒரு வீடியோ போட்டுருவாராம். இந்த வீடியோ போட்டுட்டாருன்னா அடுத்து அவன் பதறிக்கிட்டு வந்து காசு கொடுத்துருவானா. காசு கொடுத்தோம்னா அவர் நல்லவர் அப்படின்னு ஒரு வீடியோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதைத்தாங்க RSS BJP சங்க பரிவார் கும்பல் செய்து ஈடி அனுப்புவாங்க. ஈடிய வச்சு ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. ஈடிக்கு பயந்து அவன் காசை கொடுத்துட்டானா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா, இவங்கிட்ட அப்பப்பா கறந்துக்கலாம் விடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இது ஒரு பேட்டர்னு. அதாவது வலதுசாரிகள் காசை திருடுறதுக்கு, காசை சம்பாதிக்கிறதுக்கு, காசை சேர்ப்பதற்கு இது ஒரு வலதுசாரி ட்ரிக்குன்னே நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்த. ஆனா இந்த இயற்கை வள பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் சாட்டை துரைமுருகனுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு இதுன்னெல்லாம் நமக்கு புரியவே இல்லை. நீங்க சொன்னது போலதான் இவங்க எளிய மக்களுக்கு எதிராக தான் நிப்பாங்க. பணக்காரங்களுக்கு என்னைக்காவது எதிராக நின்றுருக்காங்களா? மோடிக்கு எதிராக என்னைக்காவது ஸ்ட்ராங்கான காரணம் சொல்லி பேசிருக்காங்களா? நாம ரோட்ல நிக்கும் போது நம்மளை தான் கேலி பண்ணுவான், பெரியார கேலி பண்ணுவான். ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்களை வந்து அசிங்கமா அவங்க குடித்த பிம்பத்தை போலியா கட்டமைப்பான். இதெல்லாம் நடக்கும். ஒரு வட இந்திய தொழிலாளர்கள் உள்ள வருவாங்க,
அவன் ஒரு 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொத்தடிமையா 2 நேரம் சாப்பாடை சாப்பிட்டு நொந்து போய் இங்க அடிமையா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவங்களுக்கு கோபம் அந்த அடிமைகள் மேலதான் இருக்கும். கொத்தடிமைகளா இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்தின் மேலதான் இருக்கும். பாருங்க, வந்தவனால அடிச்சேன்னா கேஸ போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கஞ்சா கேஸ், ரேப் கேஸ் எல்லாம் போட்டு உனக்கு இவ்வளவு ஊக்கதுப்பு இருக்குல்ல. நான்லாம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செத்துருங்கன்றீங்களா எங்களை பார்த்து. அதிகாரம் பெருசா இருந்துச்சுன்னா பக்கத்துல வட சென்னையில ஒரு பெரிய அதிகார வர்க்கம் இருக்கு. அவங்க 70% தமிழ்நாட்டினுடைய மொத்த வியாபாரத்தை கையில வச்சிருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து வந்த பனியாக்கள் அப்படியே மொத்தமா லம்பா வச்சிருக்காங்க. நீங்க அவங்க நினைச்சா தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு பணம் இருக்கு. நீ ஒரு தொழிலாளியா அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சாமானியன் மேல கோபத்தை காட்டுற. நீ என்னைக்காவது பணக்காரன் மேல கோபத்தை காட்டியிருக்கியா? காட்ட மாட்டேன். ஏன்? பணக்காரன் உனக்கு பொன் முட்டை இருக்கிற வாத்து, நீ கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன் நேத்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, யாரு? ஆடிட்டர் குருமூர்த்தி. அவரெல்லாம் பெரிய ஆளுங்க. யாரு? இந்த சீமானு. பெரியாரை எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவர் செய்யறாரு, அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு அடிச்சு விடுறான்னா, யார் இந்த சாட்டை? யார் இந்த சீமான் என்றால் ஆரிய பார்ப்பன கைப்பிடிகள், எடுபிடிகள், அடியாட்கள். அதனால இவங்க இந்த வசூல்ல வர்ற பிரச்சனையினால தம்பி தெரியாம போட்டான், நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க, நான்லாம் அதுல உடன்படலைங்க, கொடுக்க வேண்டிய பெட்டியை எனக்கு மட்டும் கரெக்டா கொடுத்து விட்டுருங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் இந்த அறிக்கையா நான் பாக்குறேன். வழக்கமா சீமான் கட்சியில இருந்து அமிச்சிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் சாட்டையை டிசோன் பண்ணிட்டாருன்னா உடனே வந்து அவர் அழுவாரு, அந்த கட்சியில இருந்து நான் போக மாட்டேன், அண்ணன் திரும்ப சேர்த்துக்கிற வரைக்கும் எனக்கு எங்க போறதுன்னு தெரியாதுன்னு நிறைய அழுகிற இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா நேத்து வந்து சாட்டையினுடைய அந்த வலையொலிக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அதை என்டார்ஸ் பண்றாரு, அது அவருடைய பேஜ்லயே போடுறாரு. அவரோட பேஜ்ல இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற அந்த டேகை ரிமூவ் பண்ணிட்டாரு, யூடியூபர்னு மாத்திட்டாரு தன்னோட பேரை. சீமான் கூட இன்னைக்கு மல்லு கட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி மாறிடுச்சா? காலம்லாம் மாறிடுச்சா? அதெல்லாம் அழுகிற காலம் மல்லு கட்டுற காலம் வந்துருச்சா? ஏங்க மல்லு கட்ட மாட்டானா? நீங்க ஒட்டுமொத்த உலக நாடுகள்ல இருந்து வருகிற பணங்களை வசூல் பண்ணி கொடுக்கிற ஒரு கையால் தான் சாட்டை. அப்ப உலக நாடுகள் முழுவதும் தொடர்புல இருக்கிறாங்க. உலக நாடுகள் முழுதும் பணத்தை வசூல் பண்ணி நேரடியா அண்ணன் கேட்க மாட்டாரு. அண்ணன் ஒரு போனை போட்டு சொல்லிட்டாருன்னா தொடர்ந்து அவங்களுக்கு போனை போட்டு அந்த பணத்தை வசூல் பண்ற வேலையை சாட்டை தான் பாக்குறாப்ல. சாட்டையை விட்டா அண்ணன் பணத்தை வசூல் பண்ணவே முடியாது. ஒரு காலத்துல கூட இருந்த தம்பிங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல, அந்த கூடாரமே காலியாய் போயிருச்சு. அப்ப அடுத்து வருகிற தேர்தல் ஒண்ணு இருக்கு. நான் தான் உனக்கு வசூல் பண்ணி தரணும், நீ என்னையெல்லாம் விட்டுட்டு நீ பேசிடுவியா அப்படின்றதா இருக்கும். இல்லைன்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அண்டா தம்பியே, அப்படியே இருக்கணும், அப்படியே வலிக்காம போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு உள் வேலையாவும் இருக்கலாம். ஏன்னா சேர்ந்து கூட்டு கலவாணிங்க தானேங்க. அண்ணனுக்கு பாட்டில வாங்கி அனுப்ப தெரிஞ்ச தம்பி, பிராண்ட் என்னன்னு கேட்டு அனுப்ப தெரிஞ்ச தம்பி, இதெல்லாம் நானா சொல்லல, வெளியே வந்தா ஆடியோக்களை கேட்டு சொல்றேன். பிராண்ட கேட்டு வாங்கி கொடுக்குற தம்பினா ஒரு தலைவன் எங்க இருக்கணும், கூட உட்காந்து பாட்டில பிரிக்கிறான்னா இவன் எந்த தலைவன் தெரியும். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அவ்வளவு நெருக்கம். அதனால அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க. சாட்டையை கழட்டியே விட முடியலன்னா பெருசா ஏதோ அண்ணன் மாட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். சாட்டை கிட்ட சிக்கி சீரழிறாருன்னு தான் அர்த்தம். அதையும் சேர்த்துதான் நம்ம பேசணும். நிறைய அர்த்தம் பேசப்படுது. சோ பொருளாதாரம் வர வேண்டிய அவசியம் இருக்கு, அதை திரட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதை செய்கிற முக்கியமான பணியை சாட்டை பண்றாப்ல. ரெண்டாவது விஷயம், இது ஒரு நாடகமா இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி அழுன்னு ஒரு நாடகத்தை போடலாம். மூணாவது விஷயம், இது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நடத்துகிற ஒரு ட்ரையலா கூட இருக்கலாம். நாளைக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா எப்படா சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரையலாவும் இருக்கலாம். இது முதல்ல நாம் தமிழர் சீமான் ஒரு ஆளே கிடையாது. ரெண்டாவது, அவங்க ஏதோ பங்காளி சண்டை, காசு பிரிக்கிற சண்டை போடுறாங்க. இது ஒரு பாலிடிக்ஸ் சண்டையே கிடையாது. சோ பங்காளி சண்டையை நாளைக்கு தீர்த்துக்குவாங்க, நாளைக்கு ஒன்னாக்கிக்குவாங்க, கட்டி பிடிச்சுக்குவாங்க, அப்புறம் என் தம்பி மாதிரி உண்டா அப்படின்னு தோல்ல கை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கிறதே சர்வ சாதாரணப்பா. அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. சோ சீமான் அரசியல்ல ஒரு மோசமான காவி புள்ளி. அந்த காவி புள்ளிய நம்ம கடக்கணும், அதை அழிக்கணும், அதை காலி பண்ணணும். தேவையில்லாம இடையில காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்களா, பொல்லேர்னு போட்டு ஓரமா போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல். சோ இதெல்லாம் நாடகம் நடந்துட்டே இருக்கும். பாப்போம், இன்னும் நிறைய நாடகம் இருக்கு. இன்னைக்கு மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு, கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சீமான் வரணும். இந்த மாதிரி கொள்கை வேறுபாடு உள்ளவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல கூட்டணி வச்சிருக்காங்க, அந்த அடிப்படையில சீமான் வரணும்ன்ற அந்த காலை கொடுத்திருக்காங்க.
ஏற்கனவே சீமான் விஜய் கூட தம்பி வருவாருன்னு இருந்தாரு. தம்பி கதையும் முடிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. சீமானுக்கு நேரடியாக அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? சீமான் இதை ஏற்றுக்கொள்வாரா? அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? உங்களுடைய கணிப்பு என்ன? நீங்க ரொம்ப காமெடியா ஒரு கேள்வி கேக்குறீங்க. அதாவது கொள்கையில் மாறுபாடு இருந்தாலும் கூட்டணியில சேரலான்னு. ஏங்க அவங்கதான் கொள்கையில ஒண்ணா நிக்கிறவங்களாச்சுங்க. இன்னும் கூட கூட்டணி சேர்க்கிற அளவு கூட பிரிச்சு பார்க்க முடியாதே. வேற ஒரு கட்சியை தான் கூட்டணி சேர்க்க முடியும். இவங்க வந்து RSS பிஜேபியினோட ஒரு தமிழ்நாட்டினுடைய கிளைக்கழகம். அது எப்படின்னா திராவிடம் பேசும், அதுக்கப்புறம் ஆரியம் பேசும், எல்லாத்தையும் கொண்டாடுற ஒரு கிளைக்கழகம். அது ஒரு கிளர்ச்சி செய்கிற ஒரு கழகம் கூட வச்சுக்கோங்களேன். அப்படிதான் அதை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணா வந்து ஒருபோதும் ஆரியத்தை எதிர்த்ததே கிடையாது, திராவிடத்தை எதிர்த்த அளவுக்கு. சோ கொள்கை கூட்டணி நம்ம அக்கா தமிழிசை கூட சொன்னாங்களே, டீம் பார்ட்னர் போய் சேர வேண்டியதானே. இதுல சேர மாட்டாரு. ஏன் தெரியுங்களா? தனிச்சு நின்னாதான் காசு கிடைக்கும். தனிச்சு நின்னு நான் வந்து இந்த தமிழ்நாட்டை நட்டமா நிப்பாட்ட போறேன்னு சொன்னோன்னே வெளிநாடுகள்ல இருக்கிற தம்பிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாப்பாங்க, சே எங்க அண்ணன் 13 வருஷமா கத்துறாயா, குடுக்குற காசுக்கு மேல கூவுறாயா, எங்க அண்ணன் தனியா கூவி அடுத்த அவர் தான் ஆட்சி, தமிழ்நாட்டுல மாத்திரம் எங்க அண்ணன் முதலமைச்சரானா ஈழ அவங்க மணந்துருயா. அப்படிலாம் மலராதுன்னு அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு அது தெரியாது இல்ல. அதனால காசு கறக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்காது. நீங்க வேணா லம்பா ஒரு 200 கோடி 300 கோடி வாங்கிக்கலாம். ஆனா தொடர்ந்து ஒரு காசு வரணும்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியும். அதனால அண்ணன் போய் சேர மாட்டாரு. அப்படி சேர்ந்தா வாங்கி வச்சிருக்கிற 15 ஓட்டம் இல்லாம போயிரும் அப்படின்ற யதார்த்தமும் அண்ணனுக்கு தெரியும். வேணா இப்படி பண்ணுவாரு, நான் நேரடியா உங்க கூட கூட்டணியில இல்ல, ஆனா வாங்க நம்ம மறைமுக ஒரு கூட்டு வச்சுக்கலாம். ஏங்க அப்படி மறைமுக கூட்டு இருந்ததுனால தானே நீங்க போய் அவர் யார் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சீங்க, ரஜினியை சந்திச்சீங்க, தினமலருடைய ஓனரா இருக்கக்கூடிய கோபால்ஜியை சந்திச்சீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன அரசியல்? அப்ப நீங்க சித்தாந்த ரீதியா ஒன்னா இருக்கீங்க. தமிழ் தேசியம்ன்றது நீங்க போட்டிருக்கிற முகமூடி. சித்தாந்தமா நீங்க ஒரு RSS பிஜேபியினுடைய அடியாள். அப்படித்தான். அதனால நேரடியா நம்ம கூட்டணி வேண்டாம். நம்ம வழக்கம் போல பின்னாடி கூடி நம்ம கூட்டணி சேர்த்துக்குவோம். நான் பெரியாரை ஏத்துக்கிறேன், நான் திராவிடத்தை ஏத்துக்கிறேன், நான் திமுகவை ஏத்துக்கிறேன், நீங்க ஒரு பக்கம் எதிருங்க, ஓட்ட பிரிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதா அவங்க வருவாங்களே ஒழிய நேரடி கூட்டணிக்கு போக மாட்டாரு. அது அவர் லைஃப் ஸ்டைலவே மாத்திரும். அப்புறம் பெட்ரோல் போட கூட காசு இல்லாம போயிருவாரு அண்ணாத்த. அந்த தப்ப ஒருபோதும் செய்ய மாட்டாரு. அதை ட்ரிக்கா அப்படி எடுத்து வருவாரு அண்ணன். ரொம்ப நன்றி தோழர். பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய கருதலை பண்ணமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.